வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்னைக்கு நல்ல புரத சத்தும் நாறு சத்தும் இருக்கக்கூடிய ரொம்ப சுவையான ஒரு டிஃபன் ஐட்டம் பார்க்கலாம். கூடவே 2 சட்னி ஐட்டம்களையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சத்து மிகுந்ததானது இது. அதுக்கு ஒரு பவுலில் ஒரு சின்ன கப் ஆகிற அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். மூக்கடலை ஒரு கப் ஆகிற அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதே அளவு கம்பையும் எடுத்துக்கிறேன். அதே அளவு உளுத்தம்பருப்பையும் நான் எடுத்துக்கிறேன். அதே அளவு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் இட்லி அரிசிக்கு பதிலாக சாமையோ வரகோ திணையோ குதிரைவாளியோ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த எல்லா பொருட்களையும் கழுவி கழிஞ்சி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஊறினதுக்கப்புறம் இது போல் இருக்கும். இது மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். பிறகு கொஞ்சம் தண்ணீர் விட்டு இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 பேட்சாக இதில் போட்டு மிக்சியில் அரைச்சி இது போல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். சுவைக்கேற்ப நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், தூளுப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 மணி நேரம் அப்படியே விடுங்க. நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ தேவையான அளவு மட்டும் நான் எடுத்திருக்கேன். மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் 2 நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பெரியவங்க வீட்டில் இருந்தால் இது போல் இட்லியை நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். முதல்ல இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் தண்ணி நல்லா இப்படி சலசலன்னு கொதிக்கணும். அப்போது இட்லிகளை வச்சு ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்த சுவையான ப்ரோட்டீன் ரிச் இட்லி. அது வேகிறதுக்குள்ளார இந்த ஒரு சின்ன சட்னி ரெசிபி பார்க்கலாம். ஒயிட் கோகோனட் சட்னி. தேங்காய் இங்கே காமிச்சிருக்கிற அளவு 2 கைப்பிடி அளவு இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, 3 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ வல்லாரை கீரை நான் 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதனால் ஞாபக சக்திக்கு உதவும். 1/2 கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, சுவைக்கேற்ப காய்ந்த மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு. இதெல்லாமே சிறு தீயிலேயே அந்த கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமாகும் வரை. மறுபடியும் அதே எண்ணெயிலேயே நம்ம எடுத்து ஆஞ்சி வச்சுருந்த வல்லாரைக்கீரையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் அதோட ருசி நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பசங்களுக்கு பிடிக்காது, பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி அல்லது புதினா இல்லாமல் கூட இது செய்யலாம். வெங்காயம், தக்காளி காமிச்சிருக்கிற அளவு, அப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்கு பச்சை மிளகாய், இதெல்லாமே ஒன்றா சேர்த்து கூடவே உப்பும் ருசிக்கேற்ப சேர்த்து ஒரு மைல்டாக இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. ஆறட்டும். இப்போ இட்லிகளெல்லாம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ சுட சுட சத்து புரோட்டீன் நிறைஞ்ச ஃபைபர் ரிச்சான இட்லிகள் ரெடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம வெங்காய தக்காளியும் வணக்கியாச்சு. அது ஆறுனதும் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு தவிர்த்து மற்ற எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது போல் அரைச்சிக்கோங்க. பிறகு கடைசியில் கடலை பருப்பு சேர்த்து நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இது சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கு மட்டும் அல்லாது சாப்பாட்டுக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். தயிர் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்தியாச்சு. இப்போ எப்பவும் போல் தாளிப்பு, கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ சுவையான வல்லாரை தக்காளி சட்னி தயார். இப்போ நாறு சத்து மிகுந்த இட்லியும் தோசையும் நீங்கள் பார்க்குறீங்க. தோசையும் நான் வார்த்துருக்கேன். நல்லா 2 சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தேவைப்படுறவங்க இட்லி செஞ்சுக்கலாம். தோசை தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி சூப்பராக வரும். ருசிக்கு எதுவுமே காம்ப்ரமைஸும் கிடையாது. நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்ல தானிய வெரைட்டி சுண்டல் எல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே உடம்புக்கு சத்து.